Hi viewers, welcome to JK சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம் फ्रेंड्स. இது பாத்தீங்கன்னா வீட்லயே இருக்க வேண்டிய பனானா எடுத்துக்கறோம். பனானால என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பீஸஸா கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பனானா எடுத்துர்க்கேன். அது ஃபர்ஸ்ட் இந்த கட் பண்ணத ஒரு ஜார்ல போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணியே விடாம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆட்ட அரைச்சுக்கலாம். pan வச்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேன் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது முந்திரியும் பாதாமும் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நெய்யில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச திராட்சையும் போட்டு கொஞ்சம் அந்த உப்புட மாதிரி வரும்போது எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க, தீச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துட்டு நம்ம வறுத்தெடுத்தோம் இல்லையா, அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பனானா மிக்ஸை சேர்த்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதில் நான் எதுவுமே சேர்க்கல, வெறும் பனானா மிக்ஸும் நெய் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. அது வரல இப்படி கலரிட்டே இருக்கு, அடி பிடிக்க விட்டுற வேண்டாம். உங்களுக்கு அந்த ஸ்மெல் போகிறது க்ளீனாக தெரியும். அந்த பனானா ஸ்மெல்லு நல்ல ஃப்ளேவர் வரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. நான் ஒரு 100 கிராம்ஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். உங்கள் சுகருக்கு நீங்கள் நிறைய சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பனானா ஏற்கனவே இனிப்பாக இருக்கும், அதனால் சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. நான் இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். மாவோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கரையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள் நல்லா தண்ணி அந்த மாதிரி கரைச்சிக்குங்க. இந்த கரைச்ச இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கலரிட்டே இருங்க. இப்போ நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த கேசரி பவுடர் உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னு எடுத்துக்க வேண்டாம். இது இல்லாமலே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக போட்டு நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துட்றேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட்டியாகாமல் கலரிட்டே இருங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. இது நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் நெய் ஊற்றும் போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் நம்ம நெய் நடுவில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் நம்ம செய்யும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா இந்த அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஈஸியான ஒரு பனானா அல்வா இது. இதை நம்ம அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா பீசஸ் போட்டும் சர்வ் பண்ணலாம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குங்க. நம்ம சுவையான பனானா ஹல்வா ரெடிங்க. இதை நான் பீசஸாக போட போகிறேன். ஒரு தட்டில் நெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதை அப்படியே வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து ஒரு தட்டில் நெய் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுட சுட ஹல்வா ரெடி. இது வந்து இந்த தட்டில் இருக்கிறத அப்படியே வந்து ஆற விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜேகே வியூவர்ஸ்.